ஈரான், யுஎஸ், இஸ்ரேலுக்கு நடுவில் நடக்கக்கூடிய போருங்கிறது நாளுக்கு நாள் தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்குது. யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு தெரியல ட்ரம்ப். ஆனால் நான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சுமூகமாக அது நடந்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஈரான் தரப்புல இருந்து அந்த மாதிரி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் எங்களுக்குள்ளே நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா அதிபர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் அமெரிக்காவுடைய படைகள் ஈரானுக்குள்ள தரையிறங்க போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியில் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் பொதுமக்கள் மத்தியில் ஈரானுடைய தாக்குதல் இருக்குது, அப்பாவி பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள்லாம் இறந்து போயிருக்காங்க, அதுக்கு உலகமே சேர்ந்து ஈரானுக்கு கண்டனத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இஸ்ரேல் வைக்கிறது தான் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த போருங்கிறது ஒரு முடிவுக்கு வராத மாதிரியான ஒரு சூழலில் தான் இருக்குது. இந்த போரில் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு விதமான ஸ்டாண்ட் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அமெரிக்காவுடைய ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஸாக இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகளே இந்த போரில் நாங்கள் தலையிட மாட்டோம், இந்த போர் எங்களுக்கானது அல்ல அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் நேரடியாக ஒரு படிக்கு மேலேயே போய் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பையும் இஸ்ரேலையும் ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் பண்ணியிருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இந்தியா இந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கான வார்த்தைகளை விடாமல் ரொம்ப சைலண்ட்டாகவே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஆரம்பத்தில் ஈரானை தவிர்த்து இஸ்ரேலுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது தான் இந்தியன் சைடில் இருந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் ஈரானோட டிப்ளமேட்டிக்கான ரிலேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸுங்கிறது நமக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக மாறினதுக்கப்புறமா. ஏன் இந்தியன் கவர்மெண்ட் இப்படி ஒரு நிலைப்பாடை இந்த விஷயத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய கைகள் இந்த விஷயத்தில் கட்டப்பட்டிருக்கு. நம்மளை மறைமுகமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலையை பல வருடங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது ரொம்ப சீரியஸாக நடக்க ஆரம்பிச்சிருக்கோ அப்படிங்கிற கேள்விகள் அப்படிங்கிறது எழும்புது. அப்படி என்ன அவங்க கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய செல்ஃபோன், லேப்டாப், இவி வெஹிக்கிள்ஸ், இது எல்லாத்தையும் எது கண்ட்ரோல் பண்ண போகுதோ அதை வச்சு தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. புரியலல்ல? ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம அலசி ஆராய போகிறது யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ரிலேஷன்ஸில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தான். வாங்க. கடந்த வருடம் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு உட்பட கடலோர இந்த மாநிலங்களில் ஸ்பெஷலாக ரேர் எர்த் மினரல்ஸுக்கான காரிடார்ஸ் அமைக்கப்படும் அப்படிங்கிறத அறிவித்தாங்க. அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இந்த ரேர் எர்த் மினரல்ஸுக்கான இந்த அறிவிப்புங்கிறது ஏதோ சாதாரணமாக நடந்த ஒன்று கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது என்ன? இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தான் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக் ஐட்டமுக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மேக்னட்ஸை தயாரிக்கக்கூடிய ஒன்று. நாட் ஓன்லி பெர்மனன்ட் மேக்னட்ஸ், அதை தாண்டி இன்னும் பல விஷயங்களை இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வச்சு தான் தயாரிக்கிறாங்க. இந்த ரேர் எர்த் மினரல்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன், லேப்டாப், நாட் ஓன்லி திஸ், நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்கு தேவைப்படக்கூடிய பல இன்டீரியர் பார்ட்ஸ் எல்லாமே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வச்சு தான் தயாரிக்கிறாங்க. உலகம் முழுக்க இதுதான் நிலைமை. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இண்டஸ்ட்ரியில் யாருடைய கை ரொம்ப பெருசாக ஓங்கி இருக்குன்னு கேட்டால் அதுக்கான பதில் நமக்கு பலருக்கு தெரியலாம், சைனா. உலகத்துடைய 70% 75% அளவுக்கான ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது சைனாவிலேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. வெறும் ரேர் எர்த் மினரல்ஸ் மட்டும் இல்லை, அதில் இருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், அதாவது ரேர் எர்த் மேக்னட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னட்ஸ் எல்லாம் கூட சைனா உற்பத்தி பண்ணி தயாரித்து அதை உலக நாடுகளுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. உலகமே சைனாவை நம்பி தான் இருக்குது. சைனாவுக்கு அடுத்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸுங்கிறது எந்தெந்த நாடுகளில் இருக்குது அப்படின்னா இந்த பட்டியல் பாருங்கள். இதில் 2வது இடத்துல பிரேசில் இருக்காங்க, அதுக்கு அடுத்த இடத்துல இந்தியா இருக்காங்க. இந்தியா ஓன்ஸ் த 3rd largest ரேர் எர்த் மினரல்ஸ் டெபாசிட். லிட்ரலாக நாம் ஒரு தங்க புதையல் பெட்டி மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ரேர் எர்த் மினரல்ஸை நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு பார்த்தா 1% தான். அதாவது உலகத்தின் 3வது மிகப்பெரிய ரேர் எர்த் மினரல்ஸ் நம்மக்கிட்ட இருந்தாலும் நாம் அதிலிருந்து 1% அளவுக்கு மட்டும்தான் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத பண்ணுறோம். இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலையுமே நமக்கு சிக்கல்ங்கிறது இருக்குது. நாம் யாருக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா சைனாவுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சைனா கிட்டேருந்து அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறத நாம் காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கோம்.
நம்மளுடைய 90% அளவுக்கான இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறத நம்ம சைனா கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். கடந்த 2025 வருடத்தில் என்ன நடந்துச்சுன்னா, யூஎஸுக்கும் சைனாவுக்கும் நடுவில் டாரிஃப் வார் அப்படிங்கிறது நடந்தது. ட்ரம்ப் வந்து நான் டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணார் இல்லையா, அப்போ சைனா வந்து ரிட்டாலியேட் பண்ணாங்களா, நாங்களும் டாரிஃப் போடுவோன்னு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் உடைய எக்ஸ்போர்ட்டில் நிறைய தடைகளை கொண்டு வந்தாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க. அது உலகத்துக்கே ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவங்க திடீர்னு இதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரிலாம் பெருசாக படுத்துருமே அப்படின்னு பயந்தாங்க. அதுக்காக சைனா கிட்ட வந்து கொஞ்சம் பேசிலாம் பார்த்தாங்க. யூஎஸுக்கும் சைனாவுக்கும் இந்த பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸுங்கிறது கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. அதனால் இந்தியாவுக்கு இன்னும் கூடுதலான ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து சைனா வந்து கொண்டு வந்தாங்க. அதனால் நம்மளுடைய இண்டஸ்ட்ரி பயங்கரமாக அடி வாங்குச்சு. ஏகப்பட்ட துறைகளில் நம்ம தடுமாற ஆரம்பித்தோம். குறிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை தயாரிக்கக்கூடிய துறைங்கிறது மூச்சு திணற ஆரம்பிச்சது. எந்த அளவுக்கு நம்ம மோசமாச்சுன்னா, நம்மளுடைய ரிசர்வ் இருக்குல்ல, இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் பெர்மனன்ட் மேக்னட்ஸ் உடைய இந்த ரிசர்வுங்கிறது ஒரு 3 வாரத்துக்கு மட்டும்தான் தாங்க முடியுங்கிற மாதிரியான நிலைமை. அதுக்குள்ளே நிலைமை சரியாகலைன்னா ஒட்டு மொத்தமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இண்டஸ்ட்ரியை படுத்துகிறோம். அதே மாதிரி அதை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற இண்டஸ்ட்ரியும் படுத்துருங்கிற மாதிரியான சூழல். அப்போது சைனாவோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை வந்து பேசி தீர்த்து இந்த தடைகளை நீக்கணும்னு சொல்லி நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் வந்து போய் பேசி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் நிலைமையை சரி பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குறைஞ்சது. அதுக்கு நடுவில் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணாங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் மெத்தடுக்கு போனாங்க. இந்த பெர்மனன்ட் மேக்னட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ரேர் எர்த் மினரல்ஸை யூஸ் பண்ணி நாம் வந்து வெஹிக்கிள்ஸை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பஜாஜ் மோட்டார்ஸ்லாம் எப்படி அவங்க வெஹிக்கிள்ஸுடைய மோட்டாரை வந்து சேஞ்ச் பண்ணி அவங்களுடைய வெஹிக்கிள் ப்ரொடக்ஷனுடைய டார்கெட்டை வந்து ஓரளவுக்கு ரீச் பண்ணாங்க. ஸோ நாம் நிலைமையை சமாளித்தோம், மேனேஜ் பண்ணோமே தவிர அதை சரி செஞ்சோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நவீன உலகத்திற்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றா மாறிடுச்சு. அப்படிப்பட்ட ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட அதிகமாக இருந்தோம், நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியல. அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 32,000 கோடி அளவில் இந்த மாதிரியான ரேர் எர்த் மினரல்ஸை தோண்டி எடுத்து அதன் மூலமாக நமக்கு தேவையான இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் காம்போனன்ட்ஸ்லாம் உருவாக்குறதுக்கான இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கணும்னு கவர்மெண்ட் வந்து இதனை நோக்கியான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதா கேள்விக்குறி. ஏன்னா நாம் இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பின்னோக்கி அமர்ந்திருக்கோம். இப்போ நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம் இல்லையா, இந்த கேப், இந்த இடைவெளியை தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றா சேர்ந்து நிரப்புறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜுக்குள்ளே நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. 2025 இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் ட்ரஸ்ட் அப்படிங்கிற உடன்பாடுங்கிறது ஏற்பட்டுச்சு. டிரான்ஸ்ஃபார்மிங் த ரிலேஷன்ஷிப் யூட்டிலைசிங் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இந்த ட்ரஸ்ட். இந்தியாவும் யூஎஸும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பல டெக்னாலஜிஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ட்ரஸ்டுடைய ஐடியா. அதே சமயத்தில் 2026 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அமெரிக்காவில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மினிஸ்ட்ரியல் அப்படின்னு 54 நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு. இது அமெரிக்கா தான் நடத்தினாங்க. இந்த கூட்டமைப்பில் அந்தந்த நாடுகளை சார்ந்த முக்கியமான பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்தியா சார்பாக ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்கிட்டார். இந்த கூட்டமைப்பில் ஃபோர்ஜ் அப்படிங்கிற இன்னொரு அமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஃபோரம் ஆன் ரிசோர்ஸ் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சுருக்கம் தான் இந்த ஃபோர்ஜ். இந்த 54 நாடுகளில் முக்கியமான நாடுங்கிறது இந்தியா. ஏன்னா உலகின் 3வது ரேர் எர்த் மினரல்ஸுக்கான டெபாசிட்டுங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. அதற்கு அடுத்த இடத்துல 2 நாடுகள் முக்கியமான இடம் பிடிக்கிறாங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இஸ்ரேல். அமெரிக்காவில் இப்படி ஒரு கூட்டமைப்பு நடந்திருக்கு அப்படின்னா, அதே சமயத்தில் ரீசண்டாக இஸ்ரேலுக்கு வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் போயிருந்தார் இல்லையா, அப்போது ஒரு 17 அம்சங்கள் வந்து கையெழுத்தாச்சு. 2 நாடுகளுக்கும் நடுவில் ஒரு புரிதல் ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தத்தில் கிரிட்டிக்கல் மினரல்ஸுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் 2 நாடுகளும் செஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதும் அதில் இருக்குது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்களுடைய அந்த அறிவிப்பு, அமெரிக்காவில் நடந்த மினரல்ஸ் மாநாடில் இந்தியா கலந்துக்கிட்டது, இஸ்ரேலில் போய் நம்மளுடைய பிஎம் வந்து சைன் பண்ண அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸும் இருக்கிறது. இதெல்லாம் எதாச்சியான ஒன்று கிடையாது. ஏதோ ஒரு நகர்வை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன நகர்வு, ஏன் நாம் வந்து இதில் ஒரு ட்ராப்பாக மாட்டிக்கிட்டு இருக்கோமாங்கிற கேள்வி ஏன் வருது அப்படின்னா, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சைனா வந்து இதில் என்ன ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 1964 சைனாவில் இருக்கக்கூடிய பதாவோ சுரங்கத்தில் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நேரடியாக போய் அப்போது சைனாவுடைய அதிபராக இருந்த டெங் ஜியோபிங் வந்து போய் பார்க்குறார்.
இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது வருங்காலத்தை ஆட்சி செய்ய போகக்கூடிய ஒரு மினரல்ஸ். இதை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அதற்கேற்ற ஒரு 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறத வகுக்கிறார். சைனா முழுக்க இந்த ரேர் எர்த் மினரல்ஸுக்கான சுரங்கங்கள் எங்கெங்கெல்லாம் தோண்டலாம் அப்படிங்கிறத உறுதி செஞ்சு அங்கே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரேர் எர்த் மினரல்ஸை எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணணும், அதன் மூலமாக எப்படிலாம் பெர்மனன்ட் மேக்னன்ஸ் மாதிரியான முக்கியமான அம்சங்களெல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் R&D செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதை நோக்கி தங்களுடைய நாட்டை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. 1992 டெங் சியாவோபிங் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். மிடில் ஈஸ்ட்டுக்கு எப்படி ஆயில் ஒரு பெரிய அளவுக்கு பூஸ்ட்டை கொடுத்ததோ அதே மாதிரி சைனாவுக்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொருளாதார பலத்தை கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ரொம்ப முன்னோக்கி யோசிக்கிறாரு டெங் சியாவோபிங். அதுக்கப்புறம் 1995 அமெரிக்காவுடைய ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமாக இருந்த மேக்னகுஞ்ச் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை சைனா விலைக்கு வாங்குறாங்க. இந்த மேக்னகுஞ்ச் நிறுவனம் அமெரிக்க இராணுவத்துக்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸை சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கம்பெனி. அதிகமாக அவங்க தான் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரிய அளவுக்கு மிசைல்ஸ்லாம் ஒழுங்காக ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் கண்டிப்பாக தேவை. அப்படிப்பட்ட நிறுவனத்தை சைனா வாங்குறாங்க. அந்த நிறுவனத்தில் இருந்து அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்ட்டாக கழட்டி சைனாவுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் இந்த கம்பெனியை அங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி இன்னும் அவங்களுடைய டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ கண்டினியூஸாக இவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க இந்த ரேர் எர்த் மினரல்ஸில். 95 அப்புறமா ஒரு பயங்கர ரேபிட் ஸ்பீட் அவங்க அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா உலகம் முழுக்க இந்த மாதிரியான ரேர் எர்த் மினரல்ஸை ப்ராசஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் அந்தந்த நாடுகள் செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த நாடுகளை விட ரொம்ப ரொம்ப அடிமட்ட விலைக்கு உலகத்துக்கு இவங்க சப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. சைனா அளவுக்கு அதே விலைக்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸை மற்ற நாடுகளால் கொடுக்கவே முடியல. அதனால் அந்தந்த நாடுகளில் இருந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்க்கான ப்ராசஸிங் யூனிட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே வராங்க. ஷட் டவுன் பண்ணிவிட்டு நேரடியாக சைனா கிட்ட இருந்தே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சைனாவுடைய அப்பர் ஹேண்டுங்கிறது அதுக்கப்புறமா தான் வர ஆரம்பிக்குது. ஒரு காலகட்டத்துக்கு மேலே உலகம் முழுக்க பல நாடுகளில் இந்த ப்ராசஸிங் யூனிட்ஸ்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா சைனா அவங்களுடைய டாமினன்ஸை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க 70% மேலே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது உலகத்துக்கு சைனா கிட்ட இருந்து தான் வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா 2023-24 மேலே சைனா இன்னும் அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா இவங்களுடைய இந்த மினரல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான தடைகள் மட்டும் இல்லை, இந்த மினரல்ஸை தோண்டி எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிக்குமே சைனா தடை விதிச்சாங்க. ஸோ லிட்ரலாக சைனாவுடைய டெக்னாலஜியை எந்த நாடுகளாலையும் பயன்படுத்த முடியாது. ஒரு சைனீஸ் எக்ஸ்பர்ட்டையும் வேலைக்கு அமர்த்த முடியாது. ஏன்னா அவங்களுடைய இந்த ரூல் புக் படி ஒரு சைனீஸ் எக்ஸ்பர்ட் இல்லை ஒரு சைனீஸ் சயின்டிஸ்ட்டை இதுக்காக வேலைக்கு அமர்த்தினா கூட அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சமம் தான். சைனாவுடைய டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சமம் தான். அதனால் அந்த சைனீஸ் எக்ஸ்பர்ட்டையோ சயின்டிஸ்ட்டையோ சைனா கைது செய்யலாம், அவர் மேலே அரசு ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கலாம். அவங்கள ஹையர் பண்ண நாடுகள் மேலேயும் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ வருஷம் R&D பண்ணி அவ்வளோ தூரம் டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்கிறது அதை நாங்கள் தான் ஓன் பண்ணுவோங்கிறது சைனாவுடைய நிலைப்பாடு. சைனாவுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தாமல் ஒரு புது ப்ராசஸை உருவாக்கணும்னு பல நாடுகள் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஜப்பான் அதில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, கனடா அதில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இதில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா இஸ்ரேல் ரொம்ப அட்வான்ஸ்டான AI டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த ரேர் எர்த் மினரல்ஸை ப்ராசஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ்லாம் உருவாக்குறதுக்கான டெக்னாலஜியை உருவாக்கியிருக்காங்க. இந்த இடத்துல தான் நாம் சிக்கிறோம். இந்தியா சைனா இப்படி இவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்த சமயத்தில் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 1950 இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் அப்படிங்கிற IREL ஆரம்ப காலகட்டங்கிறது உருவாயிடுச்சு. ஆனால் நம்ம இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ஸை நம்ம கவனிக்கவே இல்லை. நம்மளுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு தேவையான மினரல்ஸை தான் நாம் பூமியிலேருந்து தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதோடைய பை ப்ராடக்டாக எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்டாக தான் நம்ம இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை உலக நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுமே தவிர அதுதான் ஃப்யூச்சர், அதுதான் உலகத்துடைய எதிர்காலமாக இருக்க போகுது, அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம எந்த அளவுக்கு எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கல அப்படின்னா உலக நாடுகளில் பல நாடுகள் இந்த ப்ராசஸிங் யூனிட்ஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணாங்கல்ல, அப்போ நாமளும் ஷட் டவுன் பண்ணியிருக்கோம். கேரளாவில் இந்தியாவுடைய ஒரே ரேர் எர்த் மினரல்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதை சைனாவோட விலைக்கு நம்மளால் கொடுக்க முடியல, அதனால் எதுக்கு வேஸ்ட்டாக அதுக்கு செலவு பண்ணிட்டு அப்படின்னு வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் நாம் அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ரேர் எர்த் மினரல்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம், அதுதான் வருங்காலத்தை டிசைட் பண்ண போகுது, அதுக்காக நம்ம ஏதாவது செலவு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு யார் முதல்ல யோசிக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னா நம்மளுடைய பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள். 2006 IREL டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறத அவர் ஃபார்ம் பண்ணுறார்.
அதன் மூலமாக இந்த ரேர் எர்த் மினரல்ஸை நம்ம என்னெல்லாம் செய்யலாம், எப்படி வந்து அதை வந்து பூமிக்கடியிலேருந்து எடுக்கலாம், அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதை நோக்கி இந்தியா நகரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறார். அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் சரியாக 2012-13 காலகட்டத்தில் மோனோசைட் ப்ராசஸிங் பிளான்ட் அப்படின்னு ஒடிசாவில் இந்தியாவுடைய ரேர் எர்த் மினரல்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட்டை உருவாக்குறதுக்கான முயற்சிங்கிறது நடக்குது. அப்படி அவர் அடித்தளம் அமைச்ச அந்த ஃபேக்ட்ரியை தான் 2015 பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒடிசாவில் திறந்து வச்சார். 2015 இந்த ஃபேக்ட்ரி உருவாக்கப்பட்டதற்கு பிறகு எந்த விதமான முன்னேற்றமும் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இண்டஸ்ட்ரியில் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2023 தான், அதாவது இந்த IREL அப்படிங்கிற தொடங்கப்பட்டு 73 வருஷம் கழித்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் மேக்னெட்டை உருவாக்குறதுக்கான ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது விசாகப்பட்டினத்தில் தொடங்கப்படுது. இது வருஷத்துக்கு 3000 கிலோ அளவுக்கான மேக்னெட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய திறனோட தொடங்கப்பட்ட ஒரு பிளான்ட். ஆனால் நடைமுறையில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒரு சில வாரங்கள்லேயே இந்த 3000 கிலோ மேக்னெட் அப்படிங்கிறது காலி ஆகிடும். ஆனால் அதே சமயத்தில் சைனா பார்த்திங்கன்னா பல மெட்ரிக் டன் அளவுக்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸையும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மேக்னட்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கான திறனோடு இருக்காங்க. இங்கே தான் நம்மளுக்கான இந்த பிரச்சனை அப்படிங்கிறதே தொடங்குது. இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அரிசி ஆலையோட கம்பேர் பண்ணலாம். இந்த ரேர் எர்த் மினரல்ஸை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு 5 ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. மொதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது மைனிங் த ஓர். நம்ம அரிசியை வந்து அறுவடையிலேருந்து எடுப்போம் இல்லையா, அது மாதிரியான ஒரு ப்ராசஸ். செகண்டு பார்த்திங்கன்னா மினரல் செப்பரேஷன், நம்ம அரிசியிலேருந்து உமியெல்லாம் பிரிப்போம்ல அந்த ப்ராசஸ் இது. மூணாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிங் ரேர் எர்த் குளோரைட்ஸ், நம்ம அரிசியை வந்து மில்லில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க. நாலாவது பார்த்திங்கன்னா ரிஃபைனிங் டு பியூர் ஆக்சைட்ஸ், அதுலேருந்து நம்ம பாலிஷிங் பண்ணுவோம், கிரேடிங்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஓருங்கிறத நம்ம அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போவோம். 5th ஸ்டேஜ் அப்படிங்கிறது இப்படி ரிஃபைன் பண்ணப்பட்ட இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்லேருந்து நமக்கு தேவையான மேக்னட்ஸ், அலாய்ஸ் இதெல்லாம் உருவாக்குறது. நம்ம ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜில் கூட ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். 4th ஸ்டேஜ் மூச்சு விடுற அளவுக்கு இருக்குது. ஆனால் 5th ஸ்டேஜில் நம்ம 0ல் இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட இந்தியாவில் ப்ராப்பராக நல்ல குவாலிட்டியில், நல்ல குவான்டிட்டியில் இந்த மாதிரியான மேக்னட்ஸையும் அலாய்ஸையும் உருவாக்கக்கூடிய எந்த ப்ராசஸிங் பிளான்ஸும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசாகப்பட்டினத்தில் மட்டும்தான் அது இருக்குது. இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 7 ஆண்டு கால திட்டம் அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் வந்து யோசிக்கிறாங்க. 7 ஆண்டுகளில் நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராப்பரான செட்டப்பை நம்ம உருவாக்கிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு முதல்ல 7200 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இது ஒரு மிஷனாகவே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு 32,000 கோடி அப்படிங்கிறத ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்த துறையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்தியா எவ்வளவு முயற்சித்தாலும் இந்த 7 ஆண்டு காலகட்டத்தில் இந்தியா அதை சாத்தியப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்தியா அப்படிப்பட்ட டெக்னாலஜிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கடந்த வருஷத்தில் செய்யவே இல்லை. ஆனால் இந்த 7 வருஷத்துக்குள்ளே நாம் இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணி வர்றதுக்குள்ளே நம்மளை விட அட்வான்ஸாக சைனா வேற எங்கேயோ போயிடுவாங்க, மற்ற நாடுகளும் வேற எங்கேயோ போயிடுவாங்க. இதில் இன்னொரு சிக்கல் வந்து என்னென்னா, சைனா எப்படி அவங்களுடைய மினரல் ஓரை வந்து வெட்டி எடுக்கிறாங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அதையே ரிப்ளிகா பண்ணுற மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜிங்கிறது இருக்குது. அதை அட்வான்ஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது. அதுதான் நமக்கு சிக்கலாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம். மற்ற கண்ட்ரிஸ் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, கனடா இதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க, அதே மாதிரி வந்து ஜப்பான் இதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க, இஸ்ரேல் இதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இவங்களுடைய டெக்னாலஜிஸ் எல்லாம் நாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய இண்டஸ்ட்ரியை, இந்த ரேர் எர்த் மினரல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை தான் இந்தியா வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த புள்ளியில் தான் இந்தியாவுக்கு யூஎஸும் இஸ்ரேலும் செக்மேட்டாக வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ட்ரம்ப்புடைய தலைமையில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பார்த்திங்க அப்படின்னா, ட்ரம்ப்புடைய தலைமைன்னு இல்லை, யாருடைய தலைமையில் இருந்து அமெரிக்கா எப்படி இருக்குது அப்படின்னா, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுல தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்றா இருந்திருக்காங்க. காங்கோவுக்கு அமைதிக்கான பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்து அவங்களுடைய கோபால்ட் அண்ட் காப்பர் மைன்ஸுடைய உரிமைகள் அப்படிங்கிறத அமெரிக்கா எடுத்துக்கிட்டாங்க. உக்ரைனில் பார்த்தீங்கன்னா $75 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாங்க. அதுக்கு ஈடாக ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸுடைய ரைட்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பாகிஸ்தானில் கவுண்டர் டெரரிசமுக்கான சப்போர்ட்டை நாங்கள் தரோன்னு சொல்லி அவங்களுடைய ரேர் எர்த் டெவலப்மெண்ட்டுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. சவுதி அரேபியாவில் ஆர்ம்ஸ் டீலை எக்ஸ்சேஞ்சாக கொடுத்து அதுக்கு பதிலாக மினரல்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. ஸோ யூஎஸ் வந்து தொடர்ந்து மற்ற நாடுகளுடைய இந்த மினரல்ஸை எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆயில் அப்படிங்கிறது அவங்களுடைய கோல்டு மைனாக இருந்துச்சு. இப்போது மினரல்ஸ் தான் இனிமேல் கோல்டு மைனாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதால் இந்தந்த நாடுகளில் சிக்கல்களை வந்து பயன்படுத்தி அதை வந்து தங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வேலையை தான் தொடர்ந்து யூஎஸ் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இஸ்ரேல் தொடர்ந்து டெக்னாலஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலுடனான உறவு அப்படிங்கிறது இந்தியாவோட ரொம்ப நெருக்கமாகிக்கிட்டே இருக்குது.
இதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். நம்மளுடைய பல ராணுவ வெப்பன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இஸ்ரேலுக்கும் நமக்குமான டைஸுங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அமெரிக்கா இஸ்ரேலை பயன்படுத்தி இந்தியாவுடைய இந்த மினரல்ஸில் கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி தான் வருது. இந்தியா இஸ்ரேலுக்கு மினரல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இஸ்ரேல் அதை ப்ராசஸ் பண்ணணும். அப்படி ப்ராசஸ் பண்ணுறதுல இருந்து அமெரிக்கா அவங்கக்கிட்டேருந்து இந்த மேக்னட்ஸையோ அலாய்ஸையோ வாங்கிக்கும். அமெரிக்கா கிட்டேருந்து நாம் மறுபடியும் அதிக விலை கொடுத்து காசு கொடுத்து நமக்கு தேவையான இந்த மேக்னட்ஸையும் அலாய்ஸையும் நம்ம வாங்க போகிறோம். இப்படி ஒரு சிஸ்டம்ங்கிறது தான் உருவாகுமோ அப்படிங்கிற கேள்விங்கிறது வருது. லிட்ரலாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டைமில் நடந்துச்சு இல்லையா, நம்மக்கிட்டேருந்து பஞ்சை இம்போர்ட் பண்ணி அதை இங்கிலாண்டுக்கு கொண்டு போய் துணியாக மாற்றி அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து இந்த துணியை தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி நம்மக்கிட்டே காசை பிடுங்கினாங்க இல்லையா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதே மாதிரியான ஒரு சிஸ்டத்தில் தான் இப்போது நம்ம மாடர்னாக போய் மாட்ட போகிறோமா அப்படிங்கிற கேள்விங்கிறது வருது. அமெரிக்காவுடைய இந்த அழுத்தங்களுக்கெலாம் நம்ம அடிபணிய மாட்டோம்லாம் இனிமேல் சொல்லவே முடியாது. ஏன்னா ட்ரம்ப் வந்து 18% டேரிஃப் அப்படிங்கிறத நம்மளுடைய ப்ராடக்ட்ஸுக்கு கொடுத்தாரு. நாம் 0 டேரிஃப் வந்து போடுவோம் அப்படிங்கிறதையும் சொன்னார். நம்ம அதுக்கு எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல. அமெரிக்கா கிட்ட இருந்தால் இந்தியா ஆயில் வாங்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நம்ம எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல. நம்ம இன்னும் ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம், இந்தியன் கவர்மெண்ட் வந்து டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சோம். ஆனால் என்ன நடந்துச்சு, இந்த போர் தொடங்கினதுக்கு அப்புறமா தான் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிறத நம்ம நிறுத்திட்டோம், அமெரிக்கா கிட்டேருந்து தான் ஆயில் வாங்கிக்கிட்டு இருக்கோம், அதிக விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே தெரிஞ்சுது. என்கிட்டேருந்து ஆயில் வாங்காமல் போனல, அதனால இனிமேல் உனக்கு டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது, மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு தான் நீ ஆயில் வாங்கணும்னு ரஷ்யா சொல்லிட்டாங்க. இப்போ அதே ரேட்டு கொடுத்து தான் நம்ம ஆயில் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்படி வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது அரசில் இல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை இதே மாதிரியான ஒரு செட்டப்போடு தான் நமக்குடைய ரேர் மினரல்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்பட போகுது அப்படின்னா லாஸ் யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் அதிகம். இந்தியா முழுக்க இந்த ப்ராசஸிங் யூனிட்ஸை உருவாக்குறதுக்கு இன்றைக்கி தேதிக்கு ஒரு 20,000 to 30,000 கோடி அளவுக்கான பணம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதை டார்கெட் பண்ணி தான் 32,000 கோடி அளவுக்கான நிதிங்கிறது ஒதுக்கப்படணும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ரஃபாக நம்ம ஒரு 35,000 crores அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வச்சா கூட இந்தியா அதற்கான வேலைகளை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தொடங்கியிருந்தால் இன்றைக்கி நம்ம தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாகவே மாறியிருப்போம். ஆனால் நம்ம அதிகமாக தேவையில்லாத பில்டிங்ஸு சிலைகள் கட்டுறதுக்கு தான் அதிகமாக செலவுகள் பண்ணியிருக்கோமே தவிர முக்கியமான நாட்டுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம அதிக அளவுக்கு பணம் ஒதுக்கலை அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. இந்த 35,000 crores அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டுடைய பணமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேல்குலேஷன். ப்ரைவேட் பிளேயர்ஸ் இதை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால், ரீசெண்டாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் அமைச்சு அமெரிக்காவில் பிக்கஸ்ட் ஆயில் ரிஃபைனரியை $300 பில்லியன் கட்ட போகிறதா சொல்லியிருந்தார். 300 பில்லியன் கூட வேணாம், ஒரு 100 பில்லியன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இந்தியாவில் இந்த மாதிரியான ப்ராசஸிங் யூனிட்ஸை நம்மளால் உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் அதையும் நம்ம செய்யாமல் மற்ற நாடுகளுக்கு நம்ம அதிகமாக செய்கிறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்தியாவுக்கு இப்போ இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது US கிட்டையும் இஸ்ரேல் கிட்டையும் இருக்குது. ஸோ அவங்களுடைய தேவை நமக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால யூஎஸுக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட்டிவாக நம்ம இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறது இப்போது டிப்ளமேட்டிக்காக நமக்கு உருவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த போரில் கூட இந்தியன் கவர்மெண்ட் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர முடியாமல் தத்தளிக்கிறாங்க. சரி, ஓகே பிகுபஸ், இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது உடைய தேவை என்ன, அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக நமக்கு இப்போ மாறி இருக்குது, அதில் சைனாவுடைய ஹேண்டுங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, US அண்ட் இஸ்ரேல் இந்தியாவை எப்படி அதை வச்சு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். தைவானை நோக்கி சைனா தன்னுடைய கப்பலை அனுப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தான். இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் மூலமாக சைனா தயாரிக்க நினைக்கக்கூடிய பல பொருட்களுக்கான உற்பத்தி சாலைங்கிறது தைவான் தான். செமிகண்டக்டர்ஸ் தைவான் கிட்ட இருந்து தான் அதிகமாக உலகத்துக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. அது சைனாவுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் அவங்க யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ரேர் எர்த் மினரல்ஸுடைய இன்னொரு பக்கம் தான் அந்த தைவான் இஷ்யூ அப்படிங்கிறது. அது இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக தைவானுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதல் கொடுத்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.